Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 8th standard maths full book edition chapter 5 geometry introduction பார்க்க போறோம். geometry நம்ம lower sectionலயே நம்ம படிச்சிருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்னா basic shapes அதனுடைய practical and theoretical geometry நம்ம பார்த்திருக்கோம். practical geometry அப்படினா என்ன நம்ம அந்த டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது கொடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் அண்ட் லைன் பைசெக்டர் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா லோயர் செக்ஷனில். ப்ராக்டிக்கல் நம்ம பார்த்துட்டோம். தியரிட்டிக்கல் அப்படின்னா ஒரு பேசிக் ஷேப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கொயருடைய ஏரியா அண்ட் பெரிமீட்டர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி அதனுடைய ஏரியா பெரிமீட்டர் ஃபைண்ட் பண்ணோம். தென் அது பேசிஸான சம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. தென் அதனுடைய கண்டினியூஷன் தான் இங்கே நம்ம 8th ஸ்டாண்டர்டில் ஜாமெண்ட்ரி அப்படிங்கிற டாபிக் கீழே பார்க்க போகிறோம். ஜாமெண்ட்ரி எதுக்காக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் எங்கே எடுத்தாலும் நமக்கு ஜாமெண்ட்ரிக்கல் ஷேப் தான் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் ஒரு டேபிள் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கடைக்கு போய் ஏனோ ஒன்றுன்னு எடுத்துகிட்டு வந்துடுவோமா. டேபிள் என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கணும், நாம் எடுத்துகிட்டு வரக்கூடிய டேபிள் நம்ம வீட்டுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுமா, இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓகேவா, நம்மளுடைய ஹைட்டுக்கு அது மேட்ச் ஆகுமா, இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு டேபிள் நம்ம வாங்குகிறோம் இல்லையா. ஒரு டிவி ஒன்று வாங்கணும் அப்படின்னாலும் டிவி இந்த இன்ச்சஸில் தான் வேணும், அப்போ தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ஜாமெண்ட்ரிக்கல் ஷேப், ஜாமெண்ட்ரிக்கல் டிஸ்டன்ஸ், ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு திங்ஸை வாங்குகிறோம் ஓகேவா. இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஷிப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, கப்பல் கட்டுறாங்க அப்படின்னா இப்போது கப்பல் கட்டுறதுல ஒரு தொழில்நுட்பம் என்ன இருக்குன்னா எந்த அளவுக்கு கப்பலுடைய உயரம் வெளியில் தெரியுதோ அதே அளவுக்கு கப்பலுடைய உயரம் தண்ணிக்கு உள்ளேயும் இருக்கும். அப்போ தான் அது வந்து பேலன்ஸ் ஆகும். இல்லை இம்பேலன்ஸில் கடலில் மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம படிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாமெண்ட்ரிக்கல் ஷேப்ஸை பேஸ் பண்ணி தான் பார்ப்போம் ஓகேவா. இங்கே 8th ஸ்டாண்டர்டில் ஜாமெண்ட்ரியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்கரன்ஸ் அண்ட் தென் சிமிலாரிட்டி. இது நம்ம புதுசாக இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஆல்ரெடி லோயர் செக்ஷனில் ஸ்கொயர் ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் அதை எப்படி ட்ரா பண்ணுறது, அதுக்கான ஏரியா பெரிமீட்டர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் இங்கே நம்ம கான்கரண்ட் அண்ட் சிமிலாரிட்டி அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன, அந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துடலாம். டு ரீகால் த சிமிலர் அண்ட் கான்கரன்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல்சோ த பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே கான்கரண்ட் ப்ராப்பர்ட்டியும் ட்ரையாங்கிளுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ரீகால் பண்ண போகிறோம் ஓகேவா. ஆல்ரெடி நம்மளுக்கு ட்ரையாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன, டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இது எல்லாமே நம்ம லோயர் செக்ஷன்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ரீகால் பண்ண போகிறோம். தென் டு அண்டர்ஸ்டாண்ட் த தியரம் பேஸ்டு ஆன் தீஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்ளை தெம் அப்ரோப்ரியேட்லி டு ப்ராப்ளம்ஸ். ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸை அதுக்கு சம்மந்தமான ஒரு ஃபார்முலாவில் தென் சம்மில் அப்ளை பண்ணி அதுக்கான ப்ராப்ளம்மை சால்வ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே நம்ம படிக்க போகிறோம். தென் டு அண்டர்ஸ்டாண்ட் த பித்தாகோரன் தியரம் அண்ட் சால்வ் ப்ராப்ளம்ஸ் யூஸ் இட். பித்தாகோரன் தியரம் வந்து ஜாமெண்ட்ரிக்கில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தியரம். ஸோ அந்த தியரம் என்ன, அதில் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அந்த தியரமை பேஸ் பண்ணி என்னென்ன சம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி போடலாம் அப்படிங்கிறத பற்றியும் இங்கே நம்ம படிக்க போகிறோம் ஓகேவா. தென் டு நோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்கரன்சி ஆஃப் மீடியன் ஆல்டிடியூட் ஆங்கிள் பைசெக்டர் அண்ட் பர்பண்டிகுலர் பைசெக்டர் இன் எ ட்ரையாங்கிள். ஸோ இங்கே இது மட்டும் இல்லாமல் கான்கரன்ஸ் ஆஃப் மீடியன் ஆல்டிடியூட் இதெல்லாம் என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன்ஸோட
தென் ஆங்கிள் பைசெக்டர் பர்பண்டிகுலர் பைசெக்டர் இன் எ ட்ரையாங்கிள். நம்ம ஆங்கிள் பைசெக்டர் பர்பண்டிகுலர் பைசெக்டர் நம்ம 6th படிச்சிருக்கோம். இன் எ லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இங்கே நமக்கு ஆங்கிள் பைசெக்டர் அண்ட் பர்பண்டிகுலர் பைசெக்டர் இன் எ ட்ரையாங்கிள் அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டு கன்ஸ்ட்ரக்ட் குவாடிலேட்ரல் ஆஃப் வேரியஸ் டைப். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் இதெல்லாம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த சாப்டரில் குவாடிலேட்ரல் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நிறைய டைப் ஆஃப் குவாடிலேட்ரல் இருக்குது, அதை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது இந்த வீடியோவில் ஜாமெண்ட்ரி லெசனில் அவுட்லுக் மட்டும் பார்த்துருக்கோம். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.